வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ISR சத்யவேலன். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4-5 நாளாகவே டிரான்ஸ்ஃபார்மர் சூடேறுது சார், கை வச்சா கொதிக்குது. சில நேரங்களில் சில பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா போட்ட உடனே டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து புகை வருது. இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்ச நேரம் பாடினதுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் கொதிக்குது. இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லவும் இன்னைக்கு அதுக்கான ஒரு வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம போட போகிறோம். ஏற்கனவே இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி, பவர் சப்ளை பற்றி சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த கேள்விக்கு இன்னைக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இதை நம்ம சொல்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பவர் சப்ளையில் சால்டரிங் வைக்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது இந்த ஃபால்ட்டு. அதாவது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டயோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயோடு இந்த டயோடில் மார்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த கோடு, வெள்ளை கோடு, இது சில இடங்களில் அழிஞ்சிருக்கும், இல்லைன்னா லேசாக தெரியும். ரெண்டாவது, போடுற அசம்பிள் பண்ணுற ஆர்வத்திலையும் அவசரத்துலையும் ஒரு சில நேரங்களில் என்ன செய்வோம், நம்மளுக்கே தெரியாமல் நம்ம டயோட மாற்றி போட்டுருவோம். சரிங்களா? ஆனோடு கேத்தோட ஏதாவது ஒரு டயோட மாற்றி போட்டுருவோம். மாற்றி போட்டோம்னா திரும்ப ஆன் பண்ணும்போது நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து புகை வர ஆரம்பிச்சிடும், சூடேறும், ஏன்னா ஷார்ட் ஆகும். ஆகையினால நம்ம கவனிக்க வேண்டியது டயோட சரியாக போட்டுக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். டயோடு இந்த டயோடு, அதாவது நம்ம நார்மல் டயோடு போட்டோம்னா 4 டயோடு போடணும் 12 சப்ளைக்கு. இது போட்டிருந்தோம்னா 4 டயோடும் கரெக்டாக போட்டுக்கிறோமான்னு பார்க்கணும். அதுக்கு முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து, அதாவது 24-0-24, 12-0-12, 30-0-30 இந்த மாதிரி வர்றப்ப இந்த 0 வயரை கரெக்டாக பற்ற வச்சிருக்கிறோமா அதை பார்க்கணும். 0 வயர் பற்ற வைக்க வேண்டிய இடத்துல வோல்ட் வயர் பற்ற வைக்கிற 0 வயரையும் பற்ற வச்சிருந்தாலும் அதுவும் உங்களுக்கு ஹீட் ஏறி புகை வரும். இந்த அடுத்தாப்புல டயோடு கரெக்டாக இருக்கா நல்லா செக் பண்ணிக்க. டயோடு கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்து இந்த டயோடு, ஏன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வோல்ட்டு பக்கத்தில் அந்த ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது பாயிண்ட் பற்ற வைக்கிற பாயிண்ட் பக்கத்தில் இருக்கும் சில போர்டில். அதில் நம்ம பற்ற வைக்கும்போது லெட்டு, அதாவது ஈயம் எங்கிட்டாவது லேசாக டச் ஆகிருக்கும். அதை நம்ம பார்க்காம இருந்திருப்போம். அதை பார்த்து கிளீன் பண்ணிக்கோங்க. அது ஒருவேளை தப்பாக இருந்தால் அதை கிளீன் பண்ணிக்கிட்டு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனஸ் வோல்ட்டு, ப்ளஸ் வோல்ட்டு, கிரவுண்டு, இது 3ம் நம்ம பற்ற வச்சு எடுத்து போர்டுக்கு கொண்டு போயிருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம கரெக்டாக வயரை பற்ற வச்சிருக்கிறோமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் வோல்ட்டில் பற்ற வச்ச வயரை கொண்டு போய் கிரவுண்டில் அடிச்சிருவோம். கவனக்குறைவு தான், இல்லைனாக்கா வயரு கலரு நம்ம வைக்கிறதுல கன்ஃபியூஸ் ஆயிடுது. அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வயர் பிளாக் வயர் மைனஸுக்கும், ரெட் வயரை ப்ளஸுக்கும் வச்சுக்கிட்டு கிரவுண்டுக்கு எல்லோவோ ப்ரௌனோ ஏதோ ஒரு கலர் வச்சுக்கணும். அதனால அந்த ரெட்டு கிரீன் வயரு கரெக்டாக இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த இது மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மாறி இருந்தாலும் ஆனால் செட்டு ஆன் ஆகாது. மாறி இருந்தாலும் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செட்டு ஆன் ஆகாம டிரான்ஸ்ஃபார்மர் சூடேறதுக்கு இத்தனை காரணங்கள் நான் சொல்லி வரிசையா இருக்கிற காரணங்களை நீங்க பார்த்துக்கலாம். ஒருவேளை நம்ம இந்த சப்ளைல இருந்து சிங்கிள் சப்ளைக்கு ஏதாவது வோல்ட் எடுத்திருந்தோம்னா, இப்போ 7265 STKICயில் ஒரு நம்பர் இருக்கு, இதுக்கெல்லாம் நம்ம எடுத்திருந்தோம்னு வைங்க, சிங்கிள் சப்ளை எடுத்திருந்தோம்னு வைங்க, செட்டு ஆன் ஆயிரும். ஆனால் மைனஸ் வோல்ட் டிராப் ஆனதுனால டிஸ்டர்பன்ஸாக வரும். அதனால அங்கே கொடுத்துருந்தோம்னா செட்டு ஆன் ஆகும், ஆனால் அந்த செக்ஷன் மட்டும் ஆன் ஆகி சவுண்டு ஒரு டிஸ்டர்பன்ஸாக வரும். அதனால நம்ம புரிஞ்சுக்கலாம். இது எல்லாம் சரியா இந்த பக்கம் எல்லாம் சரியா இருந்து உங்களுக்கு செட்டு ஆன் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு டிரான்ஸ்ஃபார்மர் சூடேறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இதில் STKIC போட்டிருப்போம்.
அது வந்து ஏதாவது ஒரு அதாவது இன்புட் வோல்ட் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு வோல்ட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த லைனில் வந்து ஷார்ட் இருக்கும். அது ஷார்ட் இருந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த பக்கம் வந்து நம்ம பீஸ் போட மாட்டோம் சரிங்களா. ஏதாவது ஒரு பிசிபியில் வந்து சில கம்பெனிக்காரங்க வந்து பீஸ் போட்டிருப்பாங்க, நம்ம அந்த பீஸ்லையும் கொடுக்கறது இல்லை, டைரெக்டாக கொடுத்துருவோம். டைரெக்டாக கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா அது நேராக ஷார்ட், அந்த ஷார்ட் வந்து நேராக டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் வரும். எஸ்டிகே அங்கே வரும்போது உடனே இதாகாது, கொஞ்சம் கொஞ்சமாக சூடேறும். சூடேறி வந்து ஹீட் ஏறி புகை வர ஆரம்பிச்சிடும். அந்த ஃபால்ட் இருக்குது. எஸ்டிகே போகிறதுல வந்து எஸ்டிகே ஷார்ட் ஆச்சுனாக்கா, வோல்ட் லைனில் ஷார்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் போர்டில் சால்ட்ரிங் பண்ணுறப்ப தான் நம்ம வந்து தப்பு பண்ணிடுறோம். அந்த பக்கத்தில் இருக்கிற டாட்டில் வந்து அந்த லெட்டு வந்து உரசுற மாதிரி நம்ம பற்ற வச்சுருவோம். அது வந்து நமக்கே தெரியாது. அந்த இது நான் நிறைய செட்டில் பார்த்துருக்குறேன். நமக்கு சர்வீஸ்க்கு வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைனால வச்சு பார்த்துட்டு சர்வீஸ்க்கு வரும்போது திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நிறையா இருக்குது. சால்ட்ரு பண்ணுறவங்க வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கவனமாக சால்ட்ரு பண்ணுங்க. ஏன்னா சால்ட்ரு பண்ணுற போது அடிக்கடி வந்து பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அயனில் வந்து அதை என்ன சொல்கிறது, ஈயம் வந்து பிசுறாமல் இருக்கும், நல்லா பாயிண்டாக பற்ற வைக்க முடியும். அதனால் யூஸ் பண்ணுறப்ப வந்து பேஸ்ட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு பற்ற வச்சிங்கன்னா நமக்கு வந்து ரெண்டாவது வந்து நம்ம பற்ற வைக்கிற இடங்கள்ல இருக்கிற அதாவது டயோடுலையோ ரெசிஸ்டன்ஸ்லையோ பாயிண்ட்லையோ துரு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா சுரண்டிட்டு பேஸ்ட் வச்சு பற்ற வச்சிங்கன்னா நல்லா கரெக்டாக பாயிண்டாக பற்ற வச்சிடலாம். பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். இந்த பற்ற வைக்கிறதுல பிசிறு இருக்கிறதுனாலே சில நேரங்கள் போய் கிரவுண்டில் மோதியோ இல்லை பக்கத்தில் இருக்கிற வோல்ட்டில் மோதியோ வந்து நமக்கு வந்து ஃபால்ட் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குது. அதனால இதையும் நல்லா ஃபாலோ பண்ணிக்கிறங்க. எந்த ஒரு அவுட்புட் ஸ்டேஜ்லையும் வந்து போர்டு அதாவது வோல்ட்டில் இருக்கிற பாயிண்ட்ல வந்து ஷார்ட் இருந்துச்சுனாலோ அல்லது வந்து பிசிறு நம்ம ட்ரை சால்டர் இருக்குனாலோ வந்து அது நேரடியாக டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் பாதிப்பு ஏற்படும். அதனால வந்து நீங்கள் வந்து இந்த பவர் சப்ளையில் வந்து இந்த லைனில் இருக்கிற ஷார்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. முதல்ல பவர் சப்ளை போர்டுல இருந்து ஆரம்பிச்சு இங்கே கடைசி வரைக்கும் பார்த்துக்கலாம். இது எல்லாம் முடிஞ்ச பின்னால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது எந்த விதமான ஒரு ஆன் சவுண்டே இல்லாமல் அதாவது ஆன் ஆகிற சவுண்டு ஸ்பீக்கரில் எந்த சவுண்டும் இல்லை, ஒரே உம்முன்னு சவுண்டு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கெப்பாசிட்டர் வந்து ஏதாவது ஒரு கெப்பாசிட்டர் வந்து சுத்தமாக எந்த விதமான வேலையுமே செய்யாமல் சுத்தமாக போயிருக்கும். அந்த கெப்பாசிட்டர் போன உடனே அந்த மாதிரி ஒரு சத்தம் வரும். ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு கண்டிப்பாக கொடுங்க. எந்த பவர் சப்ளைல இருந்தே முதல்ல கிரவுண்டு கொடுத்துருங்க. அந்த அதை வந்து பழக்கமாக வச்சுக்கோங்க. பவர் சப்ளை போர்டு மாற்றமா கீழே பாடியில் சுரண்டி கிரவுண்டு பண்ணிடுங்க. முதல்ல கிரவுண்டு பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து நம்ம எல்லா வயரும் கிரவுண்டு எங்கெங்க இருக்கோ கரெக்டாக கிரவுண்டு கொடுத்துடணும். கிரவுண்டு கொடுக்கலன்னு வைங்க, அப்புறம் நீங்கள் செட்டை ஆன் பண்ணிட்டு தேட வேண்டியது இருக்கும். என்ன அம்மிங் வருது, என்ன நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லி தேட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளே தவிர்த்துருங்க. டிரான்ஸ்ஃபார்மர் சூடேறு புகை வருதுன்னு சொன்னால் உடனே செட்டை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா டெட் ஷாட் இருக்கும். அந்த டெட் ஷாட் இருக்கிறப்ப வந்து உடனே புகை வரும். உடனே புகை வர்றப்ப ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள். ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏசி லைனில் கண்டிப்பாக நீங்கள் பற்ற வச்ச இடத்துல கண்டிப்பாக ஷார்ட் இருக்கும். இல்லை டயோடு மாற்றி போட்டிருப்பீங்க. நம்ம மெட்டல் டயோடு 3510 போடுறதுல வந்து நமக்கு வந்து ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. ஏன்னா அதோட சீட்டிங் ஹோல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால அதில் வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதில் நம்ம வயர் பற்ற வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் தான் பிரச்சனை இருக்குது. அதனால இந்த வரைக்கும் இந்த மாதிரி சொன்னதுகளை எல்லாம் ஃபாலோ பண்ணி இப்போ நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் சூடேறுதுன்னா எப்படி நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிடலாம்ங்கிறத வந்து இந்த மாதிரி நீங்கள் இதை லைனை ஃபாலோ பண்ணீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செட்டை வந்து சூடேறாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து என்னோட அனுபவத்தில் நான் சொன்னது. ஏன்னா நானும் இந்த மாதிரி மாற்றியெல்லாம் பற்ற வச்சுட்டு அவசரப்பட்டிருக்கிறேன். அதனால் வந்து இதை சொல்கிறேன். இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு செட்டை சக்ஸஸ் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.